வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை மிருகசீரிச நட்சத்திரம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில், அதுபோக இந்திரன் பிறந்த நட்சத்திரத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. மிருகசீரிச நட்சத்திரம் 3வது மாதத்தில் மிதுன ராசியில் 60 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்பேற்பட்ட தருணம் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ரிஷப ராசியாதிபதி சுக்கிரன் இந்த மாத தொடக்கத்தில் சுக்கிர பகவான் ராசிக்கு ரிஷபராசிக்கு 4வது பாவகத்தில் சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அதுபோக ரிஷப ராசியில் செவ்வாவும் குருவும் குருமங்கள யோகமாக வரக்கூடிய அற்புதமான தருணம் இந்த தருணம். மீண்டும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு, ஒரு அமைப்பு, ஒரு பிராத்தம் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா 12 வருஷம் வெயிட் பண்ணணும். ஏன்னா குரு பகவான் மீண்டும் நமக்கு ராசியில் வரும் பொழுது, ஜென்ம குருவாக வரும் பொழுது, ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய 3வது பாவகத்துக்கு அதிபதி, 3வது பாத்தியத்துக்கு அதிபதி சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான், அதே சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாமை இருந்து சந்திரமங்கல யோகமாகவும் வருவார், குருமங்கள யோகமாகவும் வருவார். அதுபோக செவ்வாவுடைய பார்வை சுக்கிரன் மேலே படும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணி திருமணம் செட் ஆகாமல் சங்கடப்பட்டு இருக்கிற ரிஷபராசி நண்பர்களுக்கு இது பொற்காலமாக இருக்கும். பொதுவாக காசு பணம் நம்ம கையில் இருந்தால் என்ன வேணாலும் செஞ்சு விடலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. ஒரு செயல் செய்கிறதுக்கான நேரம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கையில் காசு பணம் இல்லை, வீடு ஃபுல்லாக காசு பணம் வச்சுருந்தா கூட ஒரு செயல் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அதுக்கான தருணம் இல்லைன்னா நம்மளால் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு திருமணம்னு எடுத்துக்கோங்க. ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு திருமண ஸ்தானாதிபதி யாருன்னா செவ்வாய். திருமண காரகன் யாருன்னு பார்க்கும் பொழுது சுக்கிரன். பெண்கள் ஜாதகத்தில் திருமண காரகன் செவ்வாவை நம்ம சொல்லுவோம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஆண்களுக்கு சுக்கிரன் திருமணக்காரகன், பெண்களுக்கு செவ்வாய் திருமணக்காரகன். அந்த செவ்வாய் எங்கே இருக்காருன்னா ரிஷபத்தில் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் இருந்து ரோகிணி நட்சத்திரம் சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம் வாங்கி உங்களுடைய ராசி ரிஷப ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனை பார்க்குறாரு செவ்வாய். அதுபோக உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கல்யாண ஸ்தானாதிபதி செவ்வாய் 7வது பார்வையாக தன்னுடைய சொந்த வீடான திருமண ஸ்தானாதிபதியை செவ்வாய் பார்க்குறார். இதன் அடிப்படையில் குருவும் சேர்ந்து பார்ப்பதாலையும் சனி பகவானுடைய பார்வையும் அந்த திருமண ஸ்தானத்தில் பார்ப்பதால் திருமண ஸ்தானாதிபதி செவ்வாவாக இருந்தாலும் திருமண காரகன் சுக்கிரன். அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை சனி பகவான் 7வது பார்வையாகவும் பார்ப்பார். இவ்வளோ ஒரு பிராத்தம் இருக்குது வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில். சார் எத்தனை நாள் வரைக்கும் இந்த மாதிரி அமைப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரைக்கும் இந்த பிராத்தம் இருக்குதுங்க. ஆகஸ்ட் 16ஆம் தேதி தான் ஆவணி மாதம் பிறக்கும். அப்போது பிறக்கப்படக்கூடிய ஆவணி மாதம் நிறைய நண்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையே மாற்ற போகுது. 10 வரன் பார்த்துட்டுனுங்க, 100 வரன் பார்த்துட்டுனுங்க, கை நினைக்கிற நேரத்தில் கத்தரிச்சிட்டு போகுதுங்க, பரிசம் போடுற நேரத்தில் பாதியில் நின்று போகுதுங்க, தட்டுக்கு தாலி வந்தாலும் தவந்து போகுதுங்கன்னு சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இது நல்ல நேரம் தானுங்க. நிச்சயமாக திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். திருமணமாகி வாழ்க்கை சரியில்லாமல் போச்சுங்க, மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா மன நிறைவான ஒரு பலன்கள் இந்த மாதத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதுபோக எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் ஒரு ஆசாபாசம் இல்லைனாலும் ஒரு சில நேரத்தில் ஒரு சில விஷயத்தை மேலே நல்ல நாட்டம் இருக்கும். ரிஷபராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி புதன். அந்த புதன் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் இருப்பார். நம்ம வீட்டுக்கு அத்தியாவசியம் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க, அனாவசியம் ஒன்று இருக்குதுங்க. அனாவசியமான செயல்கள் செய்கிறதுக்கு இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க லாக்கிப்பட மாட்டாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானுங்க. அத்தியாவசியமான விஷயமே வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைகளாக இருக்கும் இல்லைங்களா. ரெண்டாவது
ரிஷபராசிக்கு 2வது வீட்டுக்கு அதிபதி புதன், அவர் 4வது பாவகத்தில் நம்ம ராசி அதிபதியோடு சேர்ந்துருக்கிறார். அப்போது குடும்பத்துக்கு உண்டான அத்தியாவசியமான செயல்கள் செஞ்சுக்கிறதுக்கு இது நல்ல நேரம். வீட்டுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஏசி வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, வாங்க முடியலைனுங்க, இந்த நேரத்தில் செஞ்சு விடுவீங்க. ஒரு பைக்கு வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, எங்கிட்டு போனாலும் நம்ம பஸ்ஸில் வர மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த மாதிரி ஒரு இது வண்டி வாகனமெல்லாம் இன்றைக்கி அத்தியாவசியமாகி போச்சுங்க. அது ஆடம்பரமெல்லாம் கிடையாதுங்க, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அத்தியாவசியமாகி போச்சு. அப்போது உங்களுடைய குடும்பத்துக்கோ அல்லது உங்களுக்கோ அத்தியாவசியமான விஷயங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் 100% செஞ்சுக்குவீங்க. அதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. பாக்கெட்டில் வைக்கிற பேனா வாங்கினா கூட அதுக்கான நேரம் வந்தால் தான் நம்ம வாங்க முடியும். கடைக்கு போகிற பிரார்த்தம் இருக்கணுங்க, கடைக்கு போகணும்னு ஒரு சூழ்நிலை வந்தால் தான் அங்கிட்ட ஒரு பேனா வாங்கி வைக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் ஆனந்தமான ஒரு மாதமாக இருக்க போகுது. நிறைய தருணத்தில் நிறைய விஷயங்கள். சுக்கிரன் அப்படின்றவர் ராசிநாதன். அந்த ராசிநாதன் தான் நம்மளுடைய சத்துருஸ்தானாதிபதி, அவர் தான் ருணரோக சத்துருஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. அப்போ ருணரோக சத்துருஸ்தானாதிபதி உடலஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் சேர்ந்து செவ்வாவுடைய பார்வை பருவதால், செவ்வாய் திருமணஸ்தானாதிபதி மட்டும் சொல்ல முடியாதுங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு, விரயஸ்தானாதிபதி அவரே. அப்போ செவ்வாய் சந்திரனுடைய சாரத்திலிருந்து பார்ப்பதால் நோய் நொடிகள் குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு வருஷமாக தீராத தலைவலி இருக்குதுங்க, பார்க்காத வைத்தியம் இல்லைங்க, நாட்டு வைத்தியத்திலேருந்து இங்கிலீஷ் வைத்தியத்திலேருந்து எல்லாமே எடுத்துவிட்டனுங்க, தலைவலி இருக்குது போகலை, வயிறு வலி இருக்குது போகலை, உடம்புல ஏதோ ஒரு தொந்தரவுகள் ஏதோ ஒரு நேரத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் நிச்சயமாக சொல்கிறேனுங்க, உங்கள் உடம்புல இருக்கிற நோய் நொடிகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும். இந்த வீடியோவை பார்க்குறவங்க, ஐயா ஜோசியத்துக்கும் உடம்புல இருக்கிற நோய்க்கு என்னையா சம்பந்தம், நீ பாட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கிறியே, இது எப்படியா நம்புறது? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க, ஜோதிடம் பார்த்து வைத்தியம் பண்ண காலமெல்லாம் இருந்ததுங்க ஒரு காலகட்டத்தில். உடம்புல இந்த நேரத்தில் இதுதான் வரும் அப்படின்ட்டு இன்றைக்கி கூட ஜோதிடத்தில் சொல்லிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். அப்போது உடலஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன், ருணரோக சத்துருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் இருவரும் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் வரும் பொழுது புதன் 5ஆம் தேதி வக்ரமடைவார். 28 அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 23 நாள் புதன் வக்ரத்திலே இருப்பார். அதுபோக இந்த சூரிய பகவான் 16ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்துக்கு வந்துடுவார். அப்போ சூரியன் ப்ளஸ் சுக்கிரன் அதுபோக புதன், இந்த 3 கிரகங்களுடைய அமைப்பும் நமக்கு அந்த 4வது பாவகத்தில் செவ்வாவுடைய பார்வையில் வந்துடுவார். அப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த உடல் திரேகத்தில் இருக்கிற தொல்லை நீங்கிறதுக்கான ஒரு அமைப்பு ஏற்படுத்தும். என்ன தான் வைத்தியம் நம்ம பார்த்தாலும் நம்ம நேர காலங்கள் சாதகமாக இருந்தால் தான் நம்ம எடுக்கிற வைத்தியம் நமக்கு செட் ஆகும். நேர காலங்கள் ரொம்ப மோசமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இல்லை, செருப்பு கடித்து போனவங்களும் இருக்கிறாங்க, பாம்பு கடித்து பொழைச்சவங்களும் இருக்கிறாங்க, இது பழமொழி. அப்போது அவங்கவுங்க நேர காலங்கள் அந்த நேரத்தில் ஒரு கர்மம் நடக்கணும் அப்படின்னா தான் நடக்கும். நடக்காது அப்படின்னா 10 முறை நம்ம தூக்கு போட்டாலும் சாக மாட்டோம், சரியா? அந்த மாதிரி இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கு, உடம்புல இருக்கிற தொல்லை நீங்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு போகும் வழி கிடைச்சிரும். அதுபோக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்களெல்லாம் இந்த நேரத்தில் சரியாகுங்க. ஏன் உங்களுக்கும் உங்கள் மேல் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய சங்கடங்களாக இருக்கட்டும், உங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கு இருக்கிற சங்கடங்களாக இருக்கட்டும், அந்த அந்த கருத்து வேறுபாடு, இந்த சங்கடங்களெல்லாம் சரியாகும். போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துட்டுருக்குது, செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்துருச்சு, வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரியான சிக்கல்கள், ஒரு அவதூறாக நம்மளை பேசினவங்க, இது எல்லாமே நமக்கு சரியாகிறதுக்கான நேரத்தை கொடுத்து போடும். இப்போ ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறோம், இப்போ தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நமக்கு சனி தானங்க, தொழில் ஸ்தானத்தில் தானங்க இருக்கிறாரு. குருவுடைய சாரம் குபேரர் அவதரித்த நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் 324 டிகிரியில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரத்தில் இருந்து ரிஷபராசிக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதி யாருங்க? புதன் வக்கரம் அடைவார். தொழில் ஸ்தானாதிபதி வக்கரம் அடைஞ்சு தனஸ்தானாதிபதி புதன் வக்கரம் அடையக்கூடிய தருணத்தில் பார்வை பார்ப்பார். சார் வக்கரம் இன்னொரு வக்கரத்தை பார்க்கலாமா சார்? பார்க்கலாம். அதுபோக இந்த புதன் யாருடைய சாரத்தில் இருப்பார் அப்படின்னா மெயின் சமாச்சாரம் அதுதான், கேதுவுடைய சாரம்.
ஞானகாரகன். அப்போது கேதுவடி சாரத்தில் இருப்பார், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குருவடி சாரத்தில் இருப்பார். இந்த மாதிரி ஒரு சூழலால் வேலை வாய்ப்பில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஒரு பதவி உயர்வு, பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் நீங்கிறது. கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார், எதை சாப்பிட்டா என் பித்தந்தலி என்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி சங்கடமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே சரியாகும். சந்தோஷம் இருக்குதோ இல்லையோ, சங்கடங்களுக்கு பஞ்சம் இல்லைங்க, நிறைய சங்கடப்பட்டுட்டு இருக்கிறேங்கன்ற மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய ரிஷபராசி நண்பர்கள், என்னுடைய சகோதரன் சகோதரிகளுக்கு உண்மையிலேயே மனசார சொல்கிறேன், ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து ஒரு மாற்றம். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்தே மாற்றம் தானுங்க. யாரும் யாரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு யாருக்கும் இல்லை. பாதை தெரிஞ்சால் போதுமையா, தட்டு தடு மாதிரி நான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்து விடுவேன் அப்படின்ற எண்ணத்தில் தான் எல்லோரும் இருக்கிறீங்க. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியாக இருந்தால் ஒருத்தர் அரசன், ஆண்டியாக இருந்தாலும் அரசன், சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியாக இருந்தால் ஆண்டியாக இருந்தாலும் ஆண்டியாக பிறந்திருந்தாலும் அவர் அரசன். ஒருத்தரை தீர்மானிக்கிறது, எந்த இடத்துல நிறுத்தணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது சந்தர்ப்பமும் சூழ்நிலை, ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அந்த கிரக அமைப்புகள் பிரார்த்தம். என் மனசுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஒரு ஆனந்தமான ஒரு மாதமாக இருக்க போகுதுன்றதில் மாற்று கருத்து இல்லைங்க. ஏன்னா ரிஷபராசியில் தொடங்குகிற கிரகங்கள் பார்த்திங்கன்னா, ரிஷபராசியில் நமக்கு செவ்வாய் குரு இருக்கும், பக்கத்திலேயே மிதுனத்தில் சந்திரன் இருக்கும், அதன் பிறகு உங்களுக்கு சூரியன் இருக்கும், அதன் பிறகு புதன் சுக்கிரன் இருக்கும், அதன் பிறகு கேது. ஒரு பாவகத்தில் கிரகங்கள் அமைஞ்சு அப்படியே சுற்றி வந்துடும். சரி, இந்த பக்கம் 4 பாவகத்தில் நமக்கு கிரகங்கள் இருக்குதுன்னா, இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரிஷபத்துக்கு இந்த பக்கம் என்ன இருக்கும், மேஷம், மேஷத்தில் லக்னம் வந்துடுது. அதன் பிறகு மீனத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ராகு, உத்திரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் 345 டிகிரியில் நமக்கு ராகு வந்துடுவார். அதன் பிறகு கும்பத்தில் சனி பகவான், கும்பத்தில் ஆரம்பித்து மீனத்தில். இது என்ன சொல்லுவோம்னா, இது காலசர்ப யோகமாகவோ அல்லது காலசர்ப தோஷமாகவோ சொல்ல முடியாது. ஏன்னா சனி பகவான் தனிச்சிருக்கிறார். ஒரு இடம் கூட இல்லாமல் முழுமையாக எல்லா இடத்துலையும் கிரக நிலைகள் வரும். இந்த மாதத்தில் மட்டும் இந்த மாதிரி ஒரு பிரார்த்தம். இதனாலேயே அந்த ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு மன நிறைவு கொடுக்கும். இந்த பக்கம் 4 கிரகம், இந்த பக்கம் சுபஸ்தானம் வரைக்கும் கிரக அமைப்பு இருக்குது, இந்த பக்கம் தொழில் ஸ்தானம் வரைக்கும் கிரக அமைப்பு இருக்குது. நெசமாக சொல்கிறேனுங்க, இதெல்லாம் அதிசயம். மீண்டும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வர்றதுக்கு சத்தியமாக சொல்கிறேன் 12 வருஷம் ஆகும். காற்று அடிக்கும்போது தூற்றிக்கிடணும், புத்திசாலித்தனம். வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும், அதுவும் புத்திசாலித்தனம். காற்று போனதுக்கப்புறம் தோற்றவும் முடியாது, வயசு போனதுக்கப்புறம் வாழவும் முடியாது. சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரையும் முடியுங்க, சாதிக்கிறது அப்படி கிடையாது. சம்பாதிக்கிறவங்களாம் சாதிக்க முடியாது, பார்த்துக்கிடுங்க. சாதிக்கணுன்ற பிரார்த்தம் இருக்கணும். இப்போ ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சாதிக்கக்கூடிய பிரார்த்தம், பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காததும் உங்களுடைய சொந்த சௌகரியம். அடுத்த கட்டத்துக்கு போவீங்க நான் சொல்கிறேனுங்க. சொல்கிறதுல உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணுறவங்க எல்லாமே மேலுக்கு வர்றதில்லைங்க. முயற்சியோட நேர காலங்களில் சாதகமாக இருக்கணும். நேர காலங்களில் சாதகமாக இருக்கும்போது முயற்சின்ற விதையை நாம் விதைச்சோம்னா பின்னுக்கு மிகப்பெரிய விருட்சம் அப்படின்ற வெற்றி கிடைக்கும். இது ரிஷபராசி நண்பர்களுக்கு பொருந்தும். நிச்சயமாக பயனுள்ள ஒரு பதிவாக இந்த பதிவு இருக்கும். ரிஷபராசி நண்பர்கள் கண்டிப்பாக வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் அருமையான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான ஒரு அனுகூலம் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும், மாற்று கருத்து இல்லை. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. இந்த சமயத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்துடைய அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துக்கோங்க, தப்பு இல்லை, சரிங்களா? மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.